ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்வெஸ்ட் ஐக்யூ ஹப். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ரைடே என்ன மூவ்மெண்ட் நடந்தது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக தேர்ஸ்டேவோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 25,289 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. ஃப்ரைடே ஓப்பனிங்கே வந்து கேப் இப்போ ஓப்பன் ஆகி 25,344 போச்சு. ஹை பார்த்தீங்கன்னா 25,347, லோ பார்த்தீங்கன்னா 25,025. கடைசியாக முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 25,048 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு. எவ்வளோ 25,048 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 241 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏடியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு டவுன் சைட் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த 25,000 லெவல் வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்குது. நான் லாஸ்ட் டைமும் சொன்னேன், இந்த ஏரியாவில் இருக்கும்போதும் சொல்லும்போது என்ன ஆச்சுன்னா 25,900 லெவல் வரைக்கும் இறங்கிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகி கிட்டத்தட்ட 25,300 லெவல் 400 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போச்சு. ஸோ இப்பயும் அதே கரெக்டான எக்ஸாக்டான அந்த லெவல் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அதாவது 25,000 நம்ம சொன்ன ஏடியர் சப்போர்ட் லெவலான வந்து 25 வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து லைட்டாக ஒரு ரிவர்சல் கொடுத்து மார்க்கெட் வந்து ஃப்ரைடே முடிஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கு டியூஸ்டே மார்க்கெட்டில் நிஃப்டியோட சப்போர்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஏடியராக ப்ரெடிக்ட் பண்ணது தான் நம்மளுக்கு இந்த க்ரூஷியல் சப்போர்ட் இந்த 25,000. இன்கேஸ் இந்த 25,000 நாளைக்கு பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 24,900 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. மோர் ஓவர் பார்த்திங்கன்னா இந்த ஏடியர் லோவும் இது தான், இந்த 24,900 நியர் 910 அந்த லெவல் வரைக்கும் இறங்கினது தான். ஸோ இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நிஃப்டி இன்னும் வந்து கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கான டேட் பார்த்திங்கன்னா 27/1/26 நம்ம சப்போர்ட்டுன்னு நம்ம பார்த்தோன்னா நம்ம ஏழியராக சொன்னது தான் நிஃப்டிக்கான ஸ்ட்ராங் சப்போர்ட். தற்போதைக்கு பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 25,000 லேக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 24,900 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எதனால் 24,900 வச்சுருக்கோன்றதையும் உங்களுக்கு கிளியராக சொன்னேன். இதுதான் அட் ப்ரெசன்ட் வந்து இந்த லோ, இதை இந்த லெவலில் பிரேக் ஆகலை. ஸோ அதுதான் நம்ம வந்து கடைசி லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இப்போதைக்கு இருக்கிற சப்போர்ட்டாக நம்ம வந்து இந்த லெவலை தான் எடுத்துக்கணும். ஸோ அதனால தான் இதை வந்து நான் வந்து செகண்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் லெவல்ஸ் பார்த்தாச்சு. ரெசிஸ்டன்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் நேற்று எங்கேருந்து ஃப்ரீ ஃப்ளோ இறங்க ஆரம்பிச்சதோ அந்த இடம் வந்து நேற்று நாளைய மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ட் 1 ஆக்ட் ஆகும். அதாவது 25,200 இந்த ஏரியா இங்கேருந்து தான் மார்க்கெட் நமக்கு வந்து ஃப்ரீ ஃப்ளோவான டவுன் சைட் வந்து க்ரியேட் ஆச்சு. ஸோ அது வந்து நாளைய மார்க்கெட்டு, ஏன்னா இந்த லெவலில் அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்சல் எடுத்து பிரேக் ஆகவே இல்லை. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் ஃப்ரைடே பிரேக் ஆகாதனால அப்படி பார்க்கும் பட்சத்தில் டியூஸ்டே மார்க்கெட்டில் இந்த லெவலை தாண்டும் பட்சத்தில் தான் நம்மளுக்கு அடுத்த லெவல் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த லெவல் தான் நம்ம பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் லெவலாக வந்து டியூஸ்டே மார்க்கெட்டில் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ 25,200 வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் 1 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் அந்த லெவலில் பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து எவ்வளோ தூரம் போகணும்னா மேக்ஸிமம் 25,290 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து நம்ம நிஃப்டியில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி 25,200 கிளியர் கட்டாக பிரேக் ஆகி அங்கேருந்து கேண்டில் ஃபார்மேஷன் வரும் பட்சத்தில் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற 24,290 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு நம்ம ரெசிஸ்டன்ட் பார்க்கும் பட்சத்தில் ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 25,200 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா 25,290 290 ப்ளஸ்ன்ற லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நிறைய பேர் இந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. 200 பிரேக் ஆனோட சடார்னு போய் பையோ இதுவும் பண்ணாதீங்க. பிரேக் ஆகி வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த 200க்கு மேலே நம்மளுக்கான கேண்டில் ஃபார்மேஷன் வரும் பட்சத்தில் நீங்கள் ஃபர்தராக
அது கீழே இறங்குதா மேலே இறங்குதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 25,048 நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் நாளைக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் ஒன்னான 25,200 க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 25,000 க்ரூஷியலாக இருக்கும். ஸோ இந்த 2 லெவலை மெயினாக பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி வேறு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.